எல்லாம் ரெடி தானே? வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கனிவு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மாடர்ன் மங்கைகள் செஞ்ச மாசான காமெடி சம்பவங்கள் தொகுப்பு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுறேங்க. மேலே இந்த வீடியோக்கு லைக் பண்ணணும்னு நினைக்கிறோங்க, பண்ணிடுங்க. அப்பப்பா, அடிக்கிற வெயிலுக்கு ஜூஸை குடிச்சாதானே உடம்புல எனர்ஜி இருக்கும். இந்த உலகத்திலே ஒரே டைமில் ஹாப்பியாகவும் அடுத்த செகண்ட் சேடாகவும் இருக்க முடியும்னா அது அக்காவால் மட்டும் தாங்க முடியும். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. என்ன வாசனடா தூக்குது பலாப்பழம். இன்னைக்கு இதை பிரிச்சு சாப்பிடாம விட மாட்டேன். என்ன வர மாட்டேங்குது? வந்துருச்சு. இவ்வளவு வயசாயவங்களுக்கு சப்பாத்தி பண்ண தெரியுதா? இப்ப பாரு நான் எப்படி பண்றேன்னு. அடியே பார்த்து பப்பாளி பெரடி, எங்கேயா உடஞ்சி கிழிச்சு தொலைய போகுது. நாங்கெல்லாம் அப்பவே அப்படி, எங்களுக்கெல்லாம் ஒன்னா ஆகாதுங்க. எதா வீடியோவே ஒரே ஷாட்ல பணக்கார ஆகலாம் அப்படின்னு பார்த்தாங்க, கடைசியில் பேஷண்ட் ஆயிட்டாங்க. ஏய், அவன் செத்துட்டான்டா. தாய் கிழவி எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் குடிக்காமவானு. ஏய், நான் குடிக்காம தானே வந்திருக்கேன். அப்படியா? எதையும் பிடிக்காமனாடா? இப்ப பாரு. டேய், உன்னை நம்பி பண்றேன்டா, கை விட்டுற மாட்டியா? சே, என்னப்பா இப்படி பேசிட்ட? கையெல்லாம் விட மாட்டேன்னு பிடிச்சிட்டு இருந்த காலை விட்டாங்க. இது ஆம்பளை குக்கா இல்ல பொம்பளை குக்கா? வேணா குனிஞ்சு பாரு, தெரியும். சரி பாப்பா. தங்காதுரா, ஒரு அளவுக்கு மேல பண்ண ஏண்டி பிடிக்கிறேன்ற பேர்ல என்கிட்ட விட்டுறாது. ஆஹா, என்ன வெயிலு. இந்த வண்டி வாங்கினதுக்கு அப்புறம் தான் வெயிலு தெரியல. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஏய், உண்மையை சொல்லி ஃப்ரீஸா தானே இருக்கு. ஆமாடி, வேணா இறங்கி பாரு. சாகசம் பண்றதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணடா. அப்படியா? காலை மட்டும் கழுவலான்னு போனவங்க காலை கடனையும் சேர்த்து கழுவிதாயிடுச்சு. ஆஹா, என்ன ஜில்லுனுக்குதுடா. என்னடி சொல்ற? உனக்கு ஸ்கேட்டிங் தெரியுமா? அதெல்லாம் எவ்வளவு படம் பார்த்திருக்கேன். ஏதோ படம் பார்த்திருக்கேன். சோலி முடிச்சு. சரி, நம்ம பார்ட்டிக்கு வர நேரம் தான் மழை பெய்யுது. அதே கீழே ஊத்திட்டேன்னா. ஆமா, என்னத்தை ஊத்துனா? ஐயோ, எண்ணெயை ஊத்திட்டாளா? ஐயா, லீவு விட்டாச்சு அப்படின்னு குழந்தையா மாறலான்னு போனாங்க அக்கா, கடைசியில பேஷண்டா மாற வேண்டியதாயிடுச்சு. ஏன் ஸ்லிம்மா இருக்கிறவங்க தான் பண்ணுவாங்களா? நாங்களா பண்ணக்கூடாதா? அப்படின்னு பண்ணாங்க. ஐயா, நான் தான் ஜெயிக்க போறேன். விளக்கு வச்ச நேரத்தில மாமா வந்தா. யாரா? அப்படி என்ன படத்தை பார்த்து தூங்குறான்னு தெரியலையே. தெரிஞ்சா கமெண்ட் சொல்லுங்க. தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார். 10 நிமிஷத்துல வர, சீக்கிரம் போலான்னு சொன்னா இன்னும் ஆளை காணோம். எப்பதான் வருவா? இதோ வந்துட்டேன்டா. அவங்க இப்ப என்ன சொல்லிட்டாங்க இந்த மாதிரி பண்ண? அது ஒண்ணும் இல்லைங்க, காது கிட்ட கொசு சுத்துதுனாங்க, அதான் காதுலயே அடிச்சு விட்டாமா. ஐயா, ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்குடா. எதுக்குக்கா? கயிறு அருமாறாதனா? நீ ஒன்னும் கவலைப்படாத. மானே, நீ பல்லு வளைக்கும். நீயே சொல்லு. அப்பா, என்ன கப்பு? பல்லு விளக்கியா? மறந்துட்டேன். காலையிலயா? சும்மா ஒரு 6 மாசமா. ஆமா, தாய் கிழவி வேலை பிடிக்கலனா கம்முனு போக வேண்டியதுனா? அதெல்லாம் போயிட்டு வந்து மேனேஜரை வெறுப்பேத்தணுன்றதுக்காக இப்படி பண்ணிட்டு போற. அக்கா ஒரு வேலை சிம்பு ஃபேனா இருப்பாங்களோ, அதான் விரல்லே வெறுப்பேத்தலான்னு பார்த்தாங்க, கடைசியில் ஏண்டா, புல்லட்டுக்கு ஒரு அணைக்கட்டா? எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஏமாத்துறான். இப்போ பாரு. அடடடடா, இந்த சாட்டர்டே சண்டேல வீட்டுல இருக்கிற சோகம் இருக்கே, அப்பப்போ என்ன கேளு நானா, இது முடி இருக்கிறவங்க மட்டும் விளையாடுற கேம். ஏன் நாங்களாம் விளையாட முடியாதா? என்னடா பணியார மாதிரி வீங்கி இருக்கு? எவன் கண்டுபிடிச்ச கேம் இது? சூப்பரா இருக்கு, வேகமா ஆட்டு. என்னை எப்படியாவது காப்பாத்திடுறா. அடச்சை, என்ன காப்பாத்தவன்னு பார்த்தா இந்த நாயை நான் தான் காப்பாத்தணும் போல.
அடியே என்னடி இவ்வளோ சந்தோஷமா ஓடியார? அப்படி என்ன விஷயம்? அத நேர்ல வந்து சொல்றேன். அடச்சே, ஜஸ்ட் மிஸ்டி கோலு. டேய் இருடா, சாப்பிட்றாத. இன்ஸ்டால ஒரு ஸ்டோரி போட்டுறேன். எப்போ பார்த்தாலும் இதே பண்ணிட்டு இருக்கா. ஏய் வாய முன்னேந்து போட எதா அசியமா பேசிட்டு போற. நாங்கெல்லாம் கரகாட்டக்காரனே கண்டமேனிக்கு பார்த்தவங்கடா. எப்படி ஆட்டம்? எங்க இவளை எங்க தேடி அம்மா, இது நம்ம ட்ரெஸ் மாதிரி இருக்கு. ஐயோ, எனக்கு ஒரே வெக்கமா வருது. இந்த தருணத்துல நான் சத்தா கூட சந்தோஷம். ஐயா, எவ்வளவு ஜாலியா இருக்கு. குழந்தையா இருக்கும் போது விளையாடுறது இந்த மாதிரி. செல்ஃபி எடுக்கிறது பதிலா செல்ஃபி வீடியோ எடுக்கிற. உனக்கு தெரிஞ்ச டேலண்ட் ஏதாவது பண்ணடின்னு சொன்னதுக்கு பண்ணா பாருங்க. ஏக்கோ என்னக்கா பண்ற? நான் 10th பாஸ் ஆயிட்டேன்டா. அதான் தலைக்கால் புரியல. எத்தனை வருஷம் கழிச்சு நீ பாஸ் ஆனா பாஸ் ஆகலாம் என்ன? அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால். என்னடி பண்ற? இதை தாண்ட போறேன். ஏய், சீக்கிரமா எங்க வீட்டுல வந்து பேசுறா. எங்க அப்பா கிட்ட வேற லவ் பண்ணலன்னு வேற சொல்லி வச்சிருக்க. இதோ வரேன்னு சொல்லிட்டு போன ஆளே காணோம். ஏய், இந்த ஃபுட்டெல்லாம் நீங்க எடுத்துட்டு போக கூடாது. என்ன பழக்கம் இது? காத்து வந்தவன் பொண்டாட்டி நேத்து வந்தவன் கூட்டு போற மாதிரி நான் எடுக்கலான்னு பார்த்தா நீ என்ன பண்றனே? என்ன பண்ணிருக்காங்க பாருங்க இவங்க. பாட்டி எந்த அளவுக்கு தாத்தா மேல கோவமா இருக்காங்கன்னா, அவரோட சூட்கேஸை திருப்பி வச்சு இழுக்கிற அளவுக்கு. பாவம், இங்கே இந்த நிலமனா வீட்டுக்கு போனா உசுரோட இருப்பான்னு நினைக்கிறீங்க? உன்னால பல்ட்டி அடிக்க முடியுமான்னு கேட்டதுக்கு பாதாள சாக்கடைக்குள்ள ஏண்டி போற? ஐயோ, மிஸ் ஆயிடுச்சுடா. ஆடி விளையாட போலாம். இவன் நார்மலா சொன்னா கேட்க மாட்டான். வேற மாதிரி தான் சொல்லலான்னு எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. டேய் டியூட், ஓவரா ஹைப்பாவாத. உன்னை விட்டுலாம் போக மாட்டோம், பொறுமையாவான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பாட்டி அந்த சேர்ல பார்த்து வாக்காரு. பார்த்துட்டேன், தான் உட்காடுறேன். அடா பாவி, யாரா இவங்கன்னு கேட்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. பாயை கொடுத்து வாண்டடா வழியை வாங்கிட்டு வந்தவங்க தான் அக்கா. அப்படி என்ன பண்ணாங்கன்னு கேட்குறீங்களா? ஏற்பாடு யாரு திருத்தந்தானே தெரியலண்ணே. இப்ப பாரு யாருன்னு தெரியும். இதை கூடமா தாண்ட முடியாது. இப்ப பாரு எப்படி தாண்டனே. இனிமே என் வாழ்க்கையை நான் தான் வாழணும். எவனுக்காக எதையும் மாத்திக்க கூடாது. குறுக்க எவன் வந்தாலும் ஒரே வெட்டு. குறுக்கு இந்த கௌசிக் வந்தா கௌசிக்காரும் உள்ள இருக்க வாழத்தாரும். ஹலோ, எஸ்கியூஸ் மீ. நான் அழகா இருக்கேன்னா? யார் பைத்தியமா இவ? ஹலோ, எஸ்கியூஸ் மீ. ஐ லவ் யூ மா. ஐயோ, அதெல்லாம் வேணும். ஹலோ, கொஞ்சம் வழி விடுமா, ஸ்பீக்கரை மறைச்சிட்டேன். அப்பா, என்ன பார்த்துன்னு நாங்க ஓட்டாத வண்டியா? இதெல்லாம் அசால்ட்டா ஓட்ட. என்ன பண்ணாத வண்டி நாங்களா ஓட்ட மாட்டோமா? என்ன வண்டின்னு ஒரு கீரை போடுடி. இதான் இவகிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம். சரி ஒர்க்கிட்ட முடிச்சோம், வீட்டுக்கு போவோம். நாங்க 2 பேரும் இணை பிரியாத தோழிகள். நம்புற மாதிரி இல்லையே. இப்ப நம்புறேன். ஐயா, ரொம்ப நாள் கழிச்சு செம்ம ஒர்க் அவுட். இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கா தாண்டி இருக்கு படிக்கடி. இப்ப பாருங்க, நான் காட்டுற மேஜிக்கை மட்டும் பாத்தீங்கன்னு வச்சுங்க. இப்போ ஊனில எல்லாமே இந்த குடுவையில் இல்ல பாருங்க. அப்போ தண்ணி எங்க இருக்கு? வேற எங்கே இல்லை, இங்க இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி பண்ணிக்கிட்டே அப்படின்ற. இப்ப பாரு, நான் பண்றதை யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. லெஃப்ட் கால் சைடு வாங்குது. சரி, அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, சம்பந்தமே இல்லாம தர்மடி வாங்கின மாடர்ன் மகளிரை பத்தி தான் பார்க்க போறோம். என்ன அடி வாங்கியிருக்காங்க பாருங்க. ஒரு
மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே.